Hello friends, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பத்தி பார்க்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இது ஒரு வீடியோ இல்ல உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்காக இந்த வீடியோ. நான் ஏன் கட் சொன்னேன்னா இந்த வீடியோல வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஆர்வத்துல ஸ்டார்ட் பண்ணனால ஃபேன் ஆஃப் பண்ண மறந்துட்டோம். அதனால ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் மட்டும் கொஞ்சம் ஃபேன் சவுண்ட் மட்டும் கேட்கும், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து யூடியூப்ல வந்து போஸ்ட் போடல, நான் ஸ்டேட்டஸ்ல வந்து குட் நியூஸ் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருந்தீங்க, நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தீங்க, தெரியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங் ஃபார்னு. இன்னைக்கு அதை சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ரீசெண்டா 1 lakh followers அடிச்சிட்டோம். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு சொல்ல வேண்டிய டைம் உங்க எல்லாருக்கும் வந்துச்சு. இப்போ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த கடைசி 3 வருஷம் நம்ம 3 வருஷம் ஆகல, 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த செப்டம்பர் தான் 3 வருஷம் ஆகுது. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுல நம்ம 1,00,000 மேல வியூஸ் அடிச்சிட்டோம். அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆட இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வேலையை விட்டு ரிசைன் பண்ணனால நான் ரெகுலரா வீடியோ போடுறேன். இப்போ கொஞ்சம் பர்சனல் விஷயத்தினால நடுவில் கொஞ்சம் போடாம இருந்தேன். என்னன்னாலும் சரி, நம்ம காலைல ஒரு 7 மணிக்கு ஒரு ஷார்ட்ஸும் ஈவினிங் ஒரு 7 மணிக்கு ஒரு வீடியோவும் பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா அது வந்துடும். மோஸ்ட்லி எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் போட பார்ப்போம். காலைல ஷார்ட்ஸ் கண்டிப்பாக வந்துடும், ஈவினிங் வந்து முடிஞ்சா வீடியோ இல்லைன்னா ஷார்ட்ஸ் ஏதாச்சும் ஒன்று டெய்லி வந்துட்டே இருக்கும். வீக்லி ஒரு 5 ஷார்ட்ஸ் 5 வீடியோ மேக்ஸிமம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1 lakh வியூஸ் வந்து எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸு. நான் வந்து இப்போ 1 lakh தான் எதிர்பார்த்தேன், ஆனால் 1,00,000 மேலேயே கிராஸ் ஆயிடுச்சு. என்னன்னா நம்ம அந்த 1 lakh ரீச் ஆகும்போது என்னன்னா யூடியூப் ஸ்டுடியோல வந்து ரீச் ஆயிடுச்சு, ஆனால் இதில் ரீச் ஆகல. அந்த மாதிரி ஒரு 2 நாள் வந்து கொஞ்சம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் இருந்தேன். அந்த 1 lakh வியூஸ் வந்து யூடியூப் ஸ்டுடியோல தான் பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கே பார்த்தேன்னா எங்கள் மசூதி நான் ப்ரேயர் போயிருந்தேன். அங்கே வந்து தற்செயலாக நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக 1,00,111 வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 டே வெயிட் பண்ணி இன்னைக்கு காலைல தான் வந்து நம்மளுக்கு வந்து 1,00,000 சம்திங் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது எதுக்காக உங்கள் வீடியோனா உங்கள் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தான் ஒரு வீடியோ. ரொம்ப லேட்டாக தான் இது நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஆனாலும் நம்ம இப்போ ரெகுலராக போடுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணிட்டோம். சிம்பிளி சார் நல்லா சொல்கிற மாதிரி எப்போ அச்சீவ் ஆக வேண்டியது நம்ம இப்போ தான் அச்சீவ் ஆகிறோம். இது சின்ன மைல் ஸ்டோன் தான். இன்னும் நம்ம மேலே நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நிறைய வியூஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருக்கணும். அதுக்கு உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படியோ போராடி தில்லு முள்ளுலாம் தாண்டி வந்து இப்போதான் பையன் 1 lakh வந்திருக்காரு வியூஸ். எல்லாரும் நினைக்கிறேன் நானே 1K அடிச்சது வீடியோ எடுத்து போறானுங்க, இப்போ 1 lakh வந்துருக்கு வியூஸுக்கே வீடியோ எடுத்து போடுறாங்கன்னு. மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கோம். எங்களுடைய ஒரு கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். அதனால தான் இந்த வீடியோ நாங்கள் ஒரு வாட்டியை ரெடி பண்ணி போட்டுட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ண நாங்கள் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான கண்டென்ட்டாக யோசிச்சு வச்சுருக்கிறோம். அதுபோல் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு போட முடியுமான்னு தெரியல, ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுப்போம்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களாம் ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலை க்ரோத் பண்ணதுக்காக நாங்களும் அதை கஷ்டப்பட்டு வரோம். இவன் ஒரு பக்கம் ஆழ்த்தி நேரம், நான் ஒரு பக்கம் ஆழ்த்தி நேரம், அது ஒரு கதை. இப்போ என்னன்னா 1K வியூஸ் அடிச்சாச்சு. இப்போ அடுத்தது 1 lakh வியூஸ் அடிச்சாச்சு. 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸை அடிக்கணும் நெக்ஸ்ட்டு. அதுக்கு என்னென்ன பண்ண முடியும் அது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுவோம். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கண்டென்ட் கேட்குறீங்க அந்த கண்டென்ட்டை நாங்கள் அடுத்த வீடியோ போட ரெடியாக இருக்கோம். உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த எதிர்பார்ப்பை நாங்களும் தருவோம் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால வந்து நிறைய பேர் வந்து ஏன் பேய் வீடியோலாம் எடுக்கிறீங்க, நல்ல வீடியோஸும் பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் எங்களை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதும் சரி, எனக்கு வியூஸ் போனதும் சரி, எல்லாமே பேய் வீடியோ தான். ஸோ என்னால் வந்து பேய் வீடியோ வந்து ஃபுல்லாகவே அப்படி அவாய்ட் பண்ணிட்டு என்னால் போக முடியாது. மாதத்துக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 வீடியோ இல்லை மேக்ஸிமம் 2 வீடியோ வச்சு போட்டுருவேன். பட் எனக்கு வந்து நிறைய கண்டென்ட்டையும் வீடியோ பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. பட் வந்து நிறைய ரீமேக்கிங் வீடியோலாம் பிளான் பண்ணேன். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆர்டிஸ்ட், அதாவது 10 பேர் தான் தேவைப்படுறாங்க. 7 ரெயின்போக்கான ரீமேக் பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நம்ம எதுவுமே நம்ம ரீமேக் பண்ணுற ஐடியாலையும் இருக்கும். பட் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ணாமல் நம்மளே யாரையும் பார்த்து காப்பி பண்ணாமல் நம்மளா புதுசாக நிறைய விஷயம் ட்ரை பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். கூடி சீக்கிரத்தில் உங்கள் ஆசீர்வாதத்தில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். அது மாதிரி நம்ம சேனலுக்கும் நிறைய பேர் வந்து யாராச்சும் ஆக்டிங் பண்ணணும், அது மாதிரி எங்கள் சேனலுக்குள்ள வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணணும்னாலும் நீங்கள் தனியாக மெசேஜ் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே பெஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சுடுகாடு வீடியோ தான். அது வந்து 9.5K 9K மேலே போயிடுச்சு. கூடி சீக்கிரத்தில் அது ஒரு 10K அச்சீவ் பண்ண வச்சுருங்க. அதுக்கப்புறம் அது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ தான் ட்வின் சிஸ்டர் ஹோம்ஸ் லைவ் விசிட் பண்ணியிருப்பேன். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 8K வந்துருந்துச்சு. 2 வீடியோ ஒரு 10K வர வச்சுருங்க சீக்கிரமாக. அது இல்லாமல் நான் இன்னொரு விஷயம் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஒரு வீடியோ போட்டால் அது மினிமம் ஒரு 10K வச்சு போயிடணும். அந்த மாதிரி ஒர்க் பண்ணி அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு மினிமம் ஒரு வீடியோ போட்டால் மினிமம் ஒரு 5K இல்லை ஒரு 10K போகிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பே வீடியோ எல்லாமே டே விலாகும் பண்ணியிருக்கோம். அது மாதிரி வந்து நம்ம vlog சித்தி vlog தான் 6 வந்து சித்தி vlog மாற்றிருக்கோம். அதில் நம்ம பீச் vlog, அதுக்கப்புறமேல வந்து கண்ணகி நகர் vlog, அதுக்கப்புறமேல பலாரம் சந்தை, அதுக்கப்புறமேல பீச் vlog, அது மாதிரி ப்ளூ ஃபிளாக் பீச் vlog, அதுக்கப்புறம் 400 days பழமையான மசூதியை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். அதை வந்து நியூஸ் சேனல்ல பண்ற மாதிரி சூப்பரா நான் பண்ணிருப்பேன். வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த கேரளால போயிட்டு நியூஸ் பேப்பர் கம்பெனி ப்ரொடக்ஷன் கம்பெனி எடுத்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லெதர் ஃபேக்டரி நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ அங்க மேனேஜர் வந்து ஃபாரின் போயிட்டு இருக்கனால அந்த வீடியோ கொஞ்சம் டிலே ஆகுது. இதுக்கு மேல அதுக்கப்புறம் வள்ளி ஹவுஸ் அதுல வேற லெவல்ல சம்பவம் இருக்கு. அது என்னன்னா என்னையே கதற ஒடிச்சு இவன் ஓட்டா ஒரு இடத்துல எதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது அதெல்லாம் பார்த்து. ஆமா, வள்ளி ஹவுஸை பத்தி பாதி பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நான் ஸ்டேட்டஸ்ல போட்டிருப்பேன், அது பாதி பேருக்கு மட்டும்தான் தெரியும். அது வந்து கண்டிப்பா வேற லெவல் வீடியோவா வரும். எங்களை அழுதுன ஏரியானா அந்த வள்ளி ஹவுஸ் தான். அந்த வள்ளி அக்காவை பார்க்க பக்கத்துல பார்க்க முடியலனாலும் ஓரளவு தூரத்துல பார்த்தோம். ஆனா நல்லா செஞ்சு விட்டாங்கன்னே சொல்லாங்க. அந்த வீடியோ வந்து ரொம்ப அதிகமா ரொம்ப அந்த இடத்துல பயமா இருந்துச்சு எனக்கு. எப்படா எடுத்து முடிச்சு வீடியோ அந்த இடத்த விட்டு வெளியே வரும்னு இருந்துச்சு. வெளியே வந்த பிறகு இவன் என்னென்னமோ பண்றான், தண்ணி பாட்டில் எடுத்து என்னென்னமோ பண்றான். அதை பார்த்தா எனக்கு இன்னும் பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் வந்து வீட்டுக்கு போயிட்டு ஏதோ வேப்பிலாம் அடிச்சிட்டாங்கடா ஒரு மாதிரி ஏதோ சொன்னா. அது அவனுக்கு ஒரு 3 நாள் பத்துட்டேன். அங்க பண்ண ஒரு சம்பவம் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம். கட்சியில் நல்லா மட்டையும் ஆனால் நிறைய ஆயிடுச்சு. சரக்கு அடிச்சா வேறி பட்ட கதை தான். அதுக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை வந்தது. இட்னு போய் வேப்பில் அடிக்கிற கதைக்கு போயிடுச்சு. 3 நாள் மட்டை ஆயிட்டேன். அவன் ஃபோன் பண்றான், பார்த்தா வீட்டு ரூம்ல இருக்கணும் இல்லையோ பாத்ரூம்ல தான் இருந்தேன். அதிகமா கொஞ்சம் அதனால கொஞ்சம் வீதியை கலைப்பு விட்டுச்சு அந்த இது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சாப்பிட்டுலாம் வாங்கிட்டு வந்துட்டே இருந்தது. ஒரு 3 நாள் ஹெவி ஃபீவர் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வர கொண்டு போய் வேப்பில் அடிச்சாங்க, அது பண்ணாங்க. கடைசியில் குளுக்கோஸ்லாம் ஏற்றி தான் ஓரளவு வந்து உட்காங்க. ஆனால் இது வரையும் போனதுலேயே எங்கள் வள்ளி அக்கா வந்து வச்சு செஞ்சுட்டாங்க எங்களை. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த இடத்துல ரொம்ப பயந்துதான். பட் அந்த இடத்த விட்டு வெளியே வந்த பிறகு எனக்கு ஒரு நாள் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறமே நான் அந்த வீடியோ வந்து எடிட்டிங் ப்ராசஸ் போடல. இப்போ திருப்பி அந்த எடிட்டிங் ப்ராசஸ்க்குள்ள போனாதான் திருப்பி அந்த பயனா வரும் போல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக வந்து அனபிள் அப்பார்ட்மெண்ட்டை போட்டிருப்போம். ரொம்ப 5 மந்த் கழிச்சு நைட் வீடியோ போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து 1K அந்த vlogலையும் 1K சப்ஸ்கிரைபர் என்னால் மறக்கவே முடியாது. அந்த செலிப்ரேஷன் vlog அதில் வந்து ஒரு ஆசான ஒரு பொண்ணை வந்து இது மாதிரி பேய் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா அனபிளா அது உண்மையாக போயானா தெரியல. அனபிளா அவங்க வீடியோ பார்த்து நைட்டு தூங்கியிருக்காங்க. தூங்கினப்போ வந்து அங்கே வந்து எவ்வளோ பேர் சத்தாங்கன்னா தெரியாது. ஆனால் வந்து ரெட் கலரில் பொட்டு வச்சுட்டு ஒரு சாரி போட்ட லேடி வந்து இறந்துருக்காங்க. நீங்கள் வேணா அந்த இடத்துக்கு திருப்பி போயிட்டு இது மாதிரி கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த இடத்துல போய் திருப்பி அந்த மாதிரி கேட்குற ஐடியாலாம் கிடையாது. நீங்கள் சொன்னீங்கன்னா திருப்பி நாங்கள் போயிட்டு திருப்பி நாங்கள் கேட்போம். அவங்க கரெக்டாக சொல்கிறேன், எல்லாமே அக்யூரேட்டாக. அவங்க வந்து ஒரு நல்ல இதில் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க டீல் விஷயமா பேச வந்துட்டு அவங்க டிப்ரெஷனில் வந்து யாரும் இல்லாத டைமில் இந்த இடத்துல இருந்து சூசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் எனக்கு பின்னாடியே நின்றுச்சுட்டாங்க. அவங்க பின்னாடியே தான் நின்றுச்சு. ஒன்றை மட்டும் தான் பயம் காட்டுது. சுகனை வந்து அது எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவன் வந்து நிறைய அந்த சாமி பக்தினா அதிகம். அதனால ஒண்ணு ஆகுதுன்னா ஆனா வள்ளி ஹவுஸ்ல இவன் பயங்கரமா அஃபெக்ட் ஆனா எனக்கு எதுவுமே ஆகல. ஏதோ என்னோட ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சு இறங்கிட்டேன். இன்னும் ஓட்டானுங்க இறங்க வச்சு செஞ்சிச்சு. அது வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மட்டும் பாத்துக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இல்ல. எல்லா வீடியோவும் நம்ம கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து கம்பல்சரி ஷூ போட்டு போவோம். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க செப்பல் போட்டு தான் போவோம். அடுத்த டைம் நாங்க செப்பல் போட்டு பேண்ட் கூட போட்டு வர மாட்டாங்க. ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு சேரி இருக்கு. இல்ல நான் வந்து அடுத்த டைம் வந்து போட்டேன்னா கம்பல்சரி ஷூ தான். ஷூலாம் இருக்கு. அடுத்த டைம் வந்து கம்பல் பண்ணி. ஏன்னா நாங்க பாம்பெல்லாம் பார்த்தோம் போன தடவை.
அதுக்குனாலே நாங்க ஷூ தான். இதுக்கப்புறம் நீங்க இந்த பார்த்து நீங்க திருப்பியும் ஒரு நியூ சேனல் ஆரம்பிச்சாலும் உங்க சேஃப்டியை பார்த்தாங்க. வாட்டர் பாட்டில், ஷூஸ் அதெல்லாம் எடுத்துட்டு போங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. கையில வச்சுங்கப்பா, லைட் இல்லாம ஆகுது பாருங்க அவஸ்தை, அது முடியல சுத்தமா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வள்ளியோஸ் வந்து அதை பத்தி நாங்க சொல்லி முடிச்சிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா அதை முடிச்சிட்டு லைட்ல வந்து லைட் 2 லைட்லையுமே சார்ஜ் கம்மியானதுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா 1 hour லைட்டு சார்ஜ் போட்டு வந்தோம். இப்போ திருப்பியுமே லைட்டு சார்ஜ் கம்மியாக இருக்குது, அதனால கொஞ்சம் நாங்கள் ஸ்பீடாக பேசிகிட்டு இருக்கோம். இப்போ என்ன நடந்துச்சுன்னா நாங்கள் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நான் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். 2 பேரும் ஆல்ரெடி சாப்பிட்டாங்க. இந்த 1 hour சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தபோது இந்த வீட்டோட டோர் வெளில வந்து கரெக்டாக ஒரு ஜென்ஸ் தான், எனக்கு தெரிஞ்சு ஒரு சரி ஓகே, அது வந்து ஒரு ஜென்ஸ் சவுண்ட் மாதிரி கேட்டுச்சு. அது என்னன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் க்ளீனாக கேட்டுச்சு. ஒரு ஜென்ஸ் வந்து இரும்புற சவுண்ட் மாதிரி எனக்கும் கேட்டுச்சு, சுகனுக்கும் கேட்டுச்சு. அது என்னன்னு தெரியல. அந்த உரும்புற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அனிமல்ஸும் இல்லை, பட் ஆனால் ஹியூமன் போல தான் இருக்குது, லேடிஸ் போல தான் அந்த சவுண்ட் வந்தது. கன்ஃபார்மாக என்னன்னு தெரியல, ஆனால் சும்மா ஃபோன். சரி ஓகே, விட நம்ம என்டர்டைன்மெண்ட் மோடுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஏதோ ஒரு இது வந்துச்சு, அது க்ளீனாக கேட்டதுனால தான் நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறோம். லைட்டாக கேட்டதுன்னா ஏதோ கத்துற சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது க்ளீனாக கேட்டனால தான் நாங்கள் அதை பற்றி சொல்ல வேண்டியதாக போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1 lakh views வந்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமே தான் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்ச வீடியோ வந்து தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேறு என்ன பேசுகிறோம், அவ்வளோதானே பேசி முடிச்சிட்டோம்ல எல்லாத்தையும். இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் தொடர்ந்து நிறைய வீடியோஸ்லாம் ஃபுட்டேஜ் வச்சிருக்கிறோம் நல்லா அடர்த்தியா. அது கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, குழந்தை கொஞ்சம் தனியாக பண்ணினேறான். அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. துணியிட ஒயிட் கலர் துணியிடு சொல்லிடுறேன், வேற ஒன்று ஏற்றுதா. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், எண்டிங் வந்துட்டோம். இப்போ என்னன்னா தொடர்ந்ததுக்கப்புறம் வீடியோ வரும். பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பஞ்ச் ஆஃப் வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கிறோம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. ஆனால் குழந்தைங்க எடிட் பண்ண முடியல. நடுப்புற கொஞ்சம் ப்ரொமோஷன் வேறு வந்துட்டு இருக்கு, ப்ரொமோஷன் பண்ண சொல்லி. ஏன்னா இன்னும் யூடியூப்ல நாங்கள் இன்கம் பார்க்க ஆரம்பிக்கல, சோத்துக்கு வழி இல்லை, பையன் தனியாக அதனால கொஞ்சம் அப்படியே சைடில் ப்ரொமோஷன் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்சம் நான் எடுத்த வீடியோலாம் வர கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ வரும். பையன் அதுக்காக வேலையை விட்டு நின்றுருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன்ல அதையும் எடுத்து வச்சோம், எடிட் பண்ணல ஒன்றும், அது அப்படியே இருக்கு. அது ஆக்சுவலா 1.5 மாசம் ஆயிடுச்சு வேலையை விட்டோம் எடுத்தது. இந்த மாதிரி நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். எடிட் பண்ணாம தான் கஷ்டமா இருக்கு. அது இல்லாம வீட்டில் வர நான் தனியாக இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிறது மேனேஜ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேல இன்கம் வரதையும் மேனேஜ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் யூடியூப் சேனலையும் மேனேஜ் பண்ணிக்கணும். எல்லாத்தையுமே நான் ஒரு ஆள் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யாராச்சும் உங்களுக்கு எடிட்டிங் யாராச்சும் நல்லா தெரியும்னா என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க ஒர்க்கை சென்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமேல் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். அவ்வளோதான் இருக்கு இப்போதைக்கு. ஆனால் இதுக்கான வீடியோலாம் பிடிச்சிருமா போட சொல்லிடுறேன். அதுக்கப்புறமே வந்து நான் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். எல்லாமே பழசு தான் போட்டிருக்கேன். அது உங்களுக்கே தெரியும், எல்லாமே பழசுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறமே நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணி ஷார்ட்ஸ்லாம் போடுவோம். அதுக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதும். நாங்கள் எவ்வளோ பேட்டரி லோ டவுன் ஆனதாலும் உங்களோட சப்போர்ட் இருந்தாலே போதும். மோட்டிவேட் ஆகி நிறைய வீடியோ ட்ரை பண்ணுவோம். நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அது கோஸ்ட் ஹண்டிங் வீடியோ இருந்தாலும் சரி, நல்ல vlog-ஆ இருந்தாலும் சரி, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறதுக்காக நிறைய ரெடி பண்ணி வச்சிருக்கோம். பட் அதுக்கு நமக்கு இப்போதைக்கு நானும் சுகனும் இருக்கேன். ஒரு 2 பேர் கன்ஃபார்ம் வந்துருவாங்க. கண்டிப்பா இதுக்கு வரதுக்கு நினைக்கிறோம் நாங்களும். ஆமா, நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வர வேண்டிய ஐடியா இருந்தாலும் சரி கான்டாக்ட் பண்ணுங்க, டிஎம் பண்ணுங்க. ஆமா, உங்களுக்கு ஏதாவது புதுசா கான்டென்ட் ஏதாவது பண்ணணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதையும் பண்ணலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கோம். ஏன்னா தூக்கம் வந்துச்சு. டைம் பாத்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு மேல ஆரம்பிச்சோம். 7-8 மணிக்கு ரொம்ப டயர்டா இருக்குது. கொஞ்சம் மல்லக்கா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு காலைல வேற 2 மணி நேரம் போனோம். அது என்ன பண்ணி டார்ச்சல் பண்ணுவோம் தெரியல. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை தி வே ஐ அம் சுகன். உங்க எல்லாரும் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் சித்திக் அண்ட் சுகன். பை.